Hi children, இன்னைக்கு நம்ம 9th maths trigonometryல exercise 6.2ல first and second sum பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வெரிஃபை தி ஃபாலோவிங் ஈக்குவாலிட்டிஸ். ஸோ கொடுத்துருக்கிறது ஈக்குவலாக இருக்கா, கொடுத்துருக்க சம் டபுள் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈவனாக இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், sin square 60 degree ப்ளஸ் cos square 60 degree ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. விச் மீன்ஸ் sin 60 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், cos 60 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், sin square 60 degree ப்ளஸ் cos square 60 degree எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு 1 அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ sin 60 டிகிரியோட வேல்யூ √3 டிவைடட் பை 2 இல்லைங்களா. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியஸ் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பாருங்கள். √3 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்குது, ஸோ ப்ளஸ் cos 60யோட வேல்யூ 1/2. இங்கே cos ஸ்கொயர் 60 டிகிரின்னு இருக்கனால 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் √3க்கும் காமன் 2க்கும் காமன் இல்லையா. ஸோ √3யை ஸ்கொயர் பண்ணும்போது √2க்கும் √3 ஸ்கொயர் பண்ணால் √3 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்னு வரும் இல்லையா. ப்ளஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ √3 ஸ்கொயர் பண்ணும்போது √2க்கும் 2க்கும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 3 மட்டும் வரும் இல்லையா. 3 டிவைடட் பை 2 2s are 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு ஈவனாக இருக்குது, ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. 1 + 3 is 4 டிவைடட் பை 4. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க, 1 4s are 4, 1 4s are 4. ஸோ 1 1s are ஈக்குவல் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 1 1s are 1. அப்போ டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல, ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லையா. sin square 60 degree ப்ளஸ் cos square 60 degree ஈக்குவல் டு 1. hence the proof. ஸோ ஃபஸ்ட்டு சம் ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், 1 + tan square 30 degree ஈக்குவல் டு secant square 30 degree அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், 1 + tan square 30 degree ஈக்குவல் டு secant square 30 degree அப்படின்றதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் 1 + tan square 30 டிகிரியோட வேல்யூ secant square 30 டிகிரியோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ 1 அப்படியே வச்சுக்கோங்க, 1 + tan 30யோட வேல்யூ 1 டிவைடட் பை √3 இல்லைங்களா. tan 30யோட வேல்யூ 1/√3, இங்கே tan ஸ்கொயர் இருக்கனால 1/3 √3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு secant 30யோட வேல்யூ 2/√3 இல்லையா. ஸோ அங்கே secant ஸ்கொயர் இருக்கனால 2/√3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ 1 + 1 ஸ்கொயர் பண்ணால் 1 டிவைடட் பை √3 ஸ்கொயர் பண்ணால் 3 மட்டும் வரும், √2க்கும் 3க்கும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 3 மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 டிவைடட் பை √3 ஸ்கொயர் பண்ணும்போது √3 ஸ்கொயர் பண்ணால் √2க்கும் 2க்கும் கேன்சல் ஆகி ரிமைனிங் 3 மட்டும் வரும். ஸோ 4/3. ஸோ இதில் பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை, ஸோ டிவைடில் 1 இருக்குது அப்படின்னு ஞாபகம். இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ கிராஸ் ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். 1 × 3 is 3 ப்ளஸ் 1 × 1 is 1 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 3, அந்த 3 எப்படி வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற 4 டிவைடட் பை 3 இல்லையா. ஸோ இந்த இடத்துல டினாமினேட்டர், ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 × 3 is 3, 1 × 1 1 1s are 1 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 அப்படியே வரும். ஸோ 3 + 1 is 4, 4 டிவைடட் பை 3 is equal to 4 டிவைடட் பை 3. hence the proof. that's all. 1 + tan square 30 degree ஈக்குவல் டு secant square 30 degree அப்படின்றது டபுள் சைடும் ஈவனாக கிடச்சி. ஸோ செகண்ட் சம் ஆல்சோ ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் பாருங்கள், cos 90 ஈக்குவல் டு 1 - 2 sin square 45 degree ஈக்குவல் டு 2 cos square 45 degree minus 1. which means இந்த 3 சைடு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 3 வேல்யூஸும் ஈவன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ cos 90யோட வேல்யூ 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி வச்சுக்கோங்க, -2 × sin 45வோட வேல்யூ 1/√2 இல்லையா. ஸோ உங்கள் sin ஸ்கொயர் 45 இருக்கிறதுனால 1/√2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 cos 45வோட வேல்யூ 1 டிவைடட் பை √2. ஸோ இங்கே cos ஸ்கொயர் 45 இருக்கனால 1/√2 ஹோல் ஸ்கொயர், இந்த -1 அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்க ரேஷியோஸ்க்கு வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 1 - 2 × ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லையா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 டிவைடட் பை √2 ஸ்கொயர் பண்ணும்போது √2க்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ரிமைனிங் 2 மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு 2 × சேம் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2க்கு √2 கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும். திஸ் -1.
ஓகேங்களா. ஸோ 0 ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராடக்டில் இருக்குது 2 இன்ட்டு 1/2 அப்படின்றது மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளையில் இருக்கும்போது டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு 2 இஸ் 2. ஸோ 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி ப்ராடக்டில் இருக்குது டேரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 1 இன்ட்டு 2 இஸ் 2/2 மைனஸ் 1. ஸோ இங்கே பாருங்கள் 0 ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 1s are 1 1 1s are 1. ஸோ கேன்சல் பண்ணால் 1 வரும் இல்லையா. ஈக்குவல் டு 1 2s are 2 1 2s are 2 கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் 1. ஸோ 0 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. ஸோ 3 சைடுமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நீங்கள் இதை மாதிரி 1 டேரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது கேன்சல் பண்ணிக்கலாம். 2க்கு 2க்கும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 மைனஸ் 1 0. சேம் இங்கேயும் 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும். 1 minus 1 0. ஸோ அது மாதிரி கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம். நெக்ஸ்ட்டு 4th சம் sin 30 degree cos 60 degree. சொல்ல பாருங்கள் sin 30 degree cos 60 degree plus cos 30 degree sin 60 degree equal to sin 90 degree. அப்போது sin 90 டிகிரிக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் இதில் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும் இல்லையா. ஸோ அதுதான் sin 90க்கும் வரும் இல்லையா. ஸோ sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு cos 60. cos 60யோட வேல்யூ ஆல்சோ 1/2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு cos 30. cos 30யோட வேல்யூ √3/2 இன்ட்டு sin 60யோட வேல்யூ ஆல்சோ √3/2 இல்லையா இஸ் ஈக்குவல் டு sin 90யோட வேல்யூ 1. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ 1ன்னு வந்துச்சு அப்படின்னா டபுள் சைடு ஈவன் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையா. 1/2 இன்ட்டு 1/2 இருக்குது. அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு 1 இஸ் 1 டிவைடட் பை 2 2s are 4. இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ரேஷனோ இல்லை மைனஸ் ஆப்ரேஷனோ இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணி போடுவீங்க, இல்லை நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணி போடுவீங்க. மைனஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளேயில் இருந்தால் டேரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ப்ளஸ் √3 இன்ட்டு √3 ப்ராடக்ட் பண்ணும்போது √3 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4 வரும் இஸ் ஈக்குவல் டு 1. ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 1/4 ப்ளஸ் 3/4 இஸ் ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் 2 ஈவனாக இருக்குது, ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ டினாமினேட்டரில் 4 அப்படியே இருக்குது. நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 1 + 3 இஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 ஈக்குவல் டு 1. ஸோ sin 30 cos 60 ப்ளஸ் cos 30 sin 60 ஈக்குவல் டு sin 90. ரெண்டு சைடு ஈவன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ். ஸோ செகண்ட் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோவிங். tan 45 by cosecant 30 plus secant 60 degree by cot 45 minus 5 into sin 90 divided by 2 cos 0 degree. ஸோ இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். செகண்டில் 3 சம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். tan 45 வேல்யூ 1 by cosecant 30 வேல்யூ 2 plus secant 60 வேல்யூ 2 divided by cot 45 வேல்யூ என்னது 1 minus 5 into sin 90 வேல்யூ 1 divided by 2 into cos 0 வேல்யூ 1. இப்போ ரைட் பண்ணலாம் இல்லையா. 1/2 plus 2/1 minus 1 5s are 5 divided by 1 2s are 2 இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இங்கே இது ரெண்டுமே அடிஷனில் இருக்கனால ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும் இல்லையா. இந்த இடத்துல மல்டிப்ளையில் இருந்தால் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அடிஷன் இருந்தால் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ 1 1s are 1 plus 2 2s are 4 by டினாமினேட்டர் அடுத்து சேஞ்ச் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2s are 2 minus 5 divided by 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், 4 + 1 is 5 5/2 minus 5/2. ஸோ 5/2லேருந்து 5/2 சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் 0. தட்ஸ் ஆல் சில்ட்ரன்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் 3 சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ செகண்ட் சம் அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். sin 90 plus cos 60 degree plus cos 45 degree into sin 30 degree plus cos 0 degree minus cos 45 degree. ஸோ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் sin 90 வேல்யூ 1 plus cos 60 வேல்யூஸ் இஸ் 1/2 plus cos 45 வேல்யூ 1/√2 into ப்ராடக்டில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ sin 30 1/2
ப்ளஸ் காஸ் 0வோட வேல்யூ 1, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. காஸ் 45வோட வேல்யூ 1 டிவைடட் பை √2. சேம் இதுக்கும் முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2 × √2, ஸோ இங்கே 1 இருக்குது, ஸோ 2 × √2 வரும். டினாமினேட்டரில் 2 இருக்குது, இப்போ நியூமரேட்டரில் √2 ப்ளஸ் √2 பண்ணால் வெறும் 2 மட்டும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல 2 √2 பை √2ன்னு வரும் இல்லையா, ஸோ √2 கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் இந்த இடத்துல 2 மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் இன்ட்டு சேம் அதே மாதிரி 2 × √2 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ 2 இருக்குது, நியூமரேட்டர் 2 √2 வரும்போது 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆகி இந்த இடத்துல √2 மட்டும் வரும். ஸோ √2 ப்ளஸ் 2 √2, இந்த மைனஸ் வரும், இங்கே √2 இருக்கிறதுனால ஸோ 2 வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்குது. 2 √2 ப்ளஸ் 1 இஸ் இங்கே 1 இருக்குது இல்லையா, ஸோ 2 + 1 is 3. அப்போது 3 √2 + 2 by 2 √2 இன்ட்டு இங்கே 2 √2 இருக்குது, இங்கே ஒரே ஒரு √2 மட்டும் இருக்குது. அப்போ 2 + 1 is 3. அப்போது 3 √2 minus 2 divided by 2 √2ன்னு வரும் இல்லையா. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் பண்ணலாம். 3 3s are 9, √2 × √2 √2 ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 2 2s are 4 whole divided by சேம் 2 2s are 4, √2 × √2 √2 ஸ்கொயர் வரும். ஸோ அந்த ஸ்கொயருக்கும் ரூட்டும் கேன்சல் பண்ணுங்கள், இங்கேயும் ஸ்கொயருக்கும் ரூட்டும் கேன்சல் பண்ணுங்கள். 9 2s are 18 minus 4 by 4 2s are 8. அப்போது 18லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணுங்கள், 14 by 8. 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம் இல்லையா, 7 2s are 14, 4 2s are 8. ஸோ ஆன்சர் இஸ் 7 divided by 4. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு தேர்டு சம், செகண்டில் தேர்டு சம் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். ஸோ செகண்டில் தேர்ட் ஒன் பாருங்கள். sin square 30 degree minus 2 × cos cube 60 degree plus 3 × tan power 4 45 degree. ஸோ இதில் பாருங்கள் சில்ட்ரன்ஸ், sin 30 degree, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இந்த sin square 30 இருக்கனால 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × cos 60யோட வேல்யூ 1/2. இங்கே cos cube இருக்கனால 1/2 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 × tan 45 டிகிரியோட வேல்யூ 1. இங்கே tan power 4 இருக்கனால 1 power 4. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் வந்து 1க்கும் காமன் 2க்கும் காமன். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4 மைனஸ் இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ். இங்கே 1/2 ஹோல் கியூப் அப்படின்றது கியூப் வந்து 1க்கும் காமன் 2க்கும் காமன் இல்லையா, ஸோ 1 கியூப் மீன்ஸ் 1 × 1 × 1 which means 1 divided by 2 கியூப் மீன்ஸ் 2 × 2 × 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ plus 3 × 1 power 4 means 1 × 1 × 1 × 1, 4 times 1 வரும் இல்லையா. ஸோ again 4 times 1 வந்தால் 1 தான் வரும் இல்லையா. do you understand childrens? yes. next listen, 1/4 minus ப்ராடக்டில் இருந்தால் டேரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 2 divided by 8 plus 3. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் ஓகே தான், ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 இருக்கும், ஸோ டினாமினேட்டர் ஈவன் ஆகிடும். ஸோ 1 2s are 2, 4 2s are 8. அப்போ இந்த இடத்துல 1/4 minus 1/4 plus 3. ஸோ பாருங்கள், 1/4 plus 1/4 minus 1/4 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்குது, 3. ஸோ ஆன்சர் இஸ் 3. தட்ஸ் ஆல். do you understand childrens? yes. thank you. take care.